ராஜபாளையம். வராங்க சாமி. கருப்பசாமி என்னை கூப்பிடுவியா கூப்பிட மாட்டியா? மனசுல கணவன் மனைவி பொங்கிட்டு இருந்தது. போய் தொட்டுக்கு போட்டு உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். இங்கிட்டு உட்காரியா? உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி எல்லாம் போயிடுச்சு. போன வாட்டி புத்தி வந்துருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு மக்களும் பேச்ச கேட்கலை. இன்னைக்கு பொருளாதாரமும் தடவட்டு போயிடுச்சு. இன்னைக்கு தேவையில்லாத கொஞ்சம் கடன் பிரச்சனையிலையும் இருக்கணும். ஆனால் கருப்பசாமி எனக்கு எது போனாலும் எப்படி ஆகும்னு எனக்கு புரியல. எனக்கு மண்டை வைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கெல்லாம் தலைக்கு மீறி கடனும் ஆயிடுச்சு. சொத்தும் கொஞ்சம் போயிருக்கணுமே, சொத்து போயிருச்சு. அதே மாதிரி கருப்பசாமி இந்த பாலகன் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு எல்லாம் ராவு போல கஷ்டப்பட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு அந்த பாலங்களுக்கு ஒன்றும் இல்லை, சல்லி பைசா இல்லை. என்னையா? ஆமாண்ணா ஆமாம், இல்லைன்னா பொய்னா பொய்ன்னு சொல்லு. அதான் ஏன் சொல்றேன், இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நம்மளுக்கும் அது கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் 2 வருஷம் ஆயிருந்தாரு. இப்ப நீங்க எதிர்பார்த்தாலும் கிடைக்காது. இன்னைக்கு பல துன்பம், பல பிரச்சனை. இன்னைக்கு 60 எடுக்கிற சூழ்நிலை கூட நிற்குது. இன்னைக்கு நீ சொத்தை பேசினா இன்னைக்கு 60 இருப்பாவன். டேய் வாடா பார்த்துக்கலாம்ப்பா. அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. நீ சமாளிப்பியா? முடியாது. ஆனால் தான் இங்கிட்ட வந்திருக்க. அங்கிட்ட பாண்டிக்கிட்ட வேற முறையிட்டு இருக்கிறீங்க. எங்கிட்ட பாண்டி முனீஸ்வரங்கிட்ட அங்கிட்டு போய் முறையிட்டோம். கருப்பசாமி இன்னைக்கு உன் கிரக சூழ்நிலையால எதுவுமே நடக்கல. ஆனாலும் கருப்பசாமி இங்கிட்ட சேலத்துல குறி சொல்றா, இங்கிட்டு போனா ஏதோ நல்லபடியா அந்த கருப்பன் நம்மளுக்கு சோழி முடிச்சு தருவாரா இல்லையா அப்படின்னு நினைச்சிருக்க. கருப்பன் உத்தரவிட்டு நல்லபடியா முடிச்சுட்டாரு. உனக்குன்னு நான் மீட்டு கொடுத்துறேன். உன் கஷ்டத்தை செஞ்சு போய்க்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் கேப்பார் பேச்சு அப்படின்னு பார்த்தாலும் எல்லாம் எதிரி தான். கட்டுமணியை சுட்டு எதிரி. இருந்தாலும் கருப்பசாமி உன் பூர்வீக பூமியில இல்லை. நீ சன்னியாசி வெளியே வந்துட்ட, அதனால பிரச்சனை இல்லை. ஆனா அங்கிட்டு இருந்து இருந்தா இன்னைக்கு நீ இந்த கையும் இந்த காலும் வந்திருக்காது.